அஜித்துடைய நண்பர். அஜித் யாருடைய பழக மாட்டார். அஜித்துக்கு ஒரு நெருங்கிய நண்பர். 2 பேருமே உலக சுற்றுப்பயணத்துக்கு போயிடுவாங்க. இயற்கை ஆர்வலர்கள், சாகச விரும்பிகள். நீ அஜித் மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஓட்டுவார். தேசிய பேரிடர் மீட்பு குழு, இந்த ஸ்கூபா டைவர்ஸ், இராணுவம், இப்படி அத்தனை சக்திகளும் அங்கே களமிறக்கப்பட்டது. களமிறக்கப்பட்ட பிறகு தான் 8 நாட்களில் நீங்கள் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. நீங்கள் அதை கேஷுவலாக சொல்லிட்டு எம்ஜிஆர் கிளம்புற காருக்கு வராரு, ஓடி போய் சைதை சொல்கிறாரு. அப்போ துரைசாமி தான், தலைவரை தப்பு பண்ணிட்டீங்க, திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டு சாதாரண ஒரு தொண்டை சொல்கிறானே அப்படின்னு. என்ன குற்ற மழை. இப்போ நீங்கள் இமாச்சல் பிரதேசம் எப்போ கிளைமேட் மாறும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ குளிர் அடிக்கும், எப்போ பனிச்சறுக்கு வரும். அவருடைய உடலை மீட்டு எடுப்பதற்கு உயிரோடு இருப்பார் கடைசி வரைக்கும் நம்பப்பட்டது. ஏதோ ஆதிவாசி மக்கள் கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்த்து பாதுகாப்பாக வச்சுருப்பான். மகனை பாதுகாத்து கொடுத்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கிறது. அந்த சட்லஜ் நதி கரை ஓரம் ஏறக்குறைய 2 கரை ஓரமும் ஆதிவாசி மக்கள் நிரம்பி குடியிருக்காங்க. இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்துட்டாங்க. போலீஸ் கமிஷனர், சிவில் நிர்வாகத்துறை அதிகாரிகள். முதலமைச்சர் ஸ்பெயினிலிருந்தே கூப்பிட்டு இமாச்சல் முதலமைச்சரோடு பேசினார். இது பாகிஸ்தான் வரை செல்லக்கூடிய நதி. அதனால் இது உண்மையாகவே ஒரு 6 கிலோமீட்டரில் கிடைச்சிருக்குங்கிறாங்க. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சைதை துரைசாமியினுடைய மகன் வெற்றி துரைசாமி இறந்து அவருடைய உடல் இப்போ கிடைச்சிருக்கு. என்ன நடந்துச்சு சார்? இல்லை, வெற்றி துரைசாமி மனிதநேய அறக்கட்டளையினுடைய இயக்குனர், உண்மையான ஒரு மனிதாபிமானி. அங்கு படிக்க வருகிற தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கு ஐஏஎஸ் பயிற்சி இலவசம். அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக வறுமையில் இருக்கும் மாணவர்களுக்கு தங்கும் இடம் இலவசம். அதைவிட வறுமையாக இருப்பவனுக்கு மாதம் 10,000 ரூபா அலவன்ஸ். இன்றைக்கி முழுக்க கல்வி வள்ளல்களாக, கல்வி கொள்ளையர்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பில் பல ஆயிரம் பேரை நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக உருவாக்கக்கூடிய ஒரு லட்சியம் மிக்க இளைஞராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மிகப்பெரிய இயற்கை ஆர்வலர். பலவீனம் அதுதான். இப்போது அங்கே நீங்கள் சட்லஜ் நதி அழகானது, அதே நேரம் அது ஆபத்தானது. இதில் கடும் குளிர்காலம். அங்கே குளிர்காலத்தில் குளிர் அதிகமாக இருக்கும், வெய்ய காலத்தில் மழை அதிகமாக இருக்கும். இதுதான் நீங்கள் இமயமலை அடிவாரத்தினுடைய இயற்கை. இது சட்லஜ் நதி பாகிஸ்தான் வரைக்கும் போய் கடலில் கலக்கிற நதி. அது இமயமலையில் உற்பத்தியாகி பனி படலங்கள் உருக ஆரம்பித்த பிறகு அது நதியை உருவாகுது சட்லஜ் நதி. இது இவருடைய இயற்கை ஆர்வம் காரணமாக இவருடைய நண்பர் திருப்பூர் கோபிநாத், இவரும் இயற்கை விரும்பிகள் ஒரு படம் எடுப்பதற்காக லொக்கேஷன் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. திரும்பி வருகிற பொழுது மலையிலிருந்து அது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா குன்றே கரைஞ்சி காணாமல் போயிடுமா. அப்படி ஒரு இயற்கை சார்ந்த பூமி அது. அப்போ இவங்க திரும்புகிற பொழுது தான் இந்த விபத்து நடந்திருக்கு. காரு பாறைகளால் மோதப்பட்டு உருட்டப்பட்டு, அந்த இன்னோவா கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பளம் மாதிரி இருக்குது. அப்போது கடுமையான பாறை இடுக்குகளில் இவங்க சிக்கியிருக்காங்க. நீங்கள் டிரைவர் அங்கேயே இறந்துட்டார். அந்த மற்றொரு உறவினர் இன்னும் நினைவு தப்பி நிலையில் தான் இருக்கார். இவருடைய உடல் கிடைக்கல. இதுதான்
அவர் அந்த மனிதநேய அறக்கட்டளை படித்த அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு அப்படியே இமாச்சல் பிரதேசத்தில் குழுமி இருக்கு. தேசிய பேரிடர் மீட்பு குழு, இந்த ஸ்கூபா டைவர்ஸ், நீங்கள் இராணுவம், இப்படி அத்தனை சக்திகளும் அங்கே களமிறக்கப்பட்டது. களமிறக்கப்பட்ட பிறகு தான் 8 நாட்களில் நீங்கள் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அது போய் ஒரு பாறை இடுக்கில் அடியில் போயிடுச்சு. இதை அந்த ஸ்கூபா டைவர்ஸு இவருடைய உடல் எடையுள்ள ஒரு டம்மிகள் 3 டம்மிகளை தூக்கி போடுறாங்க. அது எங்கெங்கே போய் சிக்குது, எப்படி போய் நிற்குது அவங்க சோதனை செய்கிறாங்க. அது ஒரு பாறை இடுக்கு, பனி இடுக்கு அடியில் போய் சேர்ந்துரு. அதே போல் இந்த டம்மியும் போய் அதில் அங்கே கீழே போய் சிக்கி கொண்டதை பார்த்த இந்த ஸ்கூபா டைவர்ஸு கீழே போய் முங்கி போய் பார்க்குறாரு, பாடி இருக்குது. இப்படி தான் அவருடைய பாடி கிடைக்கப்பட்டது. இது உண்மையாகவே மனிதநேய அறக்கட்டளை. நீங்கள் அவர் தந்தையார் சைதை துரைசாமி, சைதை துரைசாமியும் நீங்கள் எந்த விதமான சர்ச்சை இதுவரை விதமான வழக்கு சர்ச்சை அரசியல் பரபரப்பில் சிக்கிக்கொள்ளாத ஒரு மனிதாபிமானி. முழு நேரம், அதாவது இந்த மனிதநேய அறக்கட்டளையை மட்டும் நீங்கள் நிர்வாகித்து வந்திருக்காங்க. எந்த விதமான விளம்பரம் இல்லாமல், எந்த விதமான பொருளாதார பலன் இல்லாமல் இந்த மனிதநேய அறக்கட்டளை பல ஆயிரக்கணக்கான பேர்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக மாற்றிருக்கு. இது அந்த தலைமுறையே மாற்றின மாதிரி. ஒரு குடும்பத்தில் ஒருவர் அதிகாரியாக ஐஏஎஸ்ஸாக வந்துட்டு அந்த குடும்பம் மிகப்பெரிய கல்வி, விழிப்புணர்வு, பகுத்தறிவு, சுய சிந்தனை அந்த குடும்பம் மாறிப்போய் கல்வி கிடைச்சனால நீங்கள் பெரியார் தான் சொல்வார், பெண்களுக்கு கல்வி கொடுறாங்குவார். பெண்கள் படிச்சுட்டாங்கன்னா அந்த குடும்பமே படித்ததை போல். அப்போ அதே தான் இப்போ மனிதநேய அறக்கட்டளை சார்பாக பல ஆயிரக்கணக்கான பேர் உயர் அதிகாரிகளாக மாறியிருக்காங்க. அதிமுக இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வேறு மாதிரியான ஒரு போக்கில் இருக்கும்போது இவர் மட்டும் இப்படி இருக்கார் சைதை துரைசாமி அப்படின்னு. இவருடைய பேக்ரவுண்ட் என்ன சார்? இல்லை, இவர் சாதாரணமாக ஒரு மில் தொழிலாளி. நீங்கள் கரூர் பக்கத்தில் கிராமத்திலேருந்து சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து மில் தொழிலாளியாக இருந்த பொழுது இவருக்கு எம்ஜிஆர் மீது அளவு கடந்த வெறி, பக்தினே சொல்லாது. எம்ஜிஆர் மன்றம், சைதாப்பேட்டையில் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய நிர்வாகி. இவரே எம்ஜிஆர் மன்றத்தை உருவாக்கி, எம்ஜிஆர் கலை மன்றம் உருவாக்கி, இவர் திமுகவில் பயணித்தாலும் எம்ஜிஆருடைய விசுவாசி. எம்ஜிஆருடைய அந்த இரக்க குணம், மனிதாபிமானம், இதால் அவர் ஈர்க்கப்பட்டவர். எம்ஜிஆர் ஃபாலோவர்ஸ் பூரா அப்படி தான் இருப்பாங்க எல்லாருமே. அப்போது திமுகவுக்குள்ளே ஒரு சர்ச்சை வருது. என்ன சர்ச்சைனா, எம்ஜிஆர் மன்றம், திமுக ரெண்டும் வேறு வேறு திசையில் பயணம் செய்து இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அன்றைய முதல்வர் கருணாநிதி எம்ஜிஆர் சொல்கிறார். நம்ம கட்சிக்குள்ளே 2 பவர் சென்டர் உருவாகிறது, ஒன்று எம்ஜிஆர் மன்றம், இன்னொன்று திமுக. அதனால் இதை நீங்கள் எம்ஜிஆர் மன்றத்தை கலைச்சிருங்கிறார். எம்ஜிஆர் மன்றத்தில் இருக்கிறவங்க திமுக கட்டுப்பட மாட்டேங்கிறான், திமுக கட்டுப்பாட்டுக்கு எம்ஜிஆர் மன்றம் வரமாட்டேங்கிறான். அதனால் இதை நீங்கள் உடனடியாக செஞ்சால் தான் கட்சி கட்டுப்பாடாக இருக்கும், இல்லைன்னா அது கட்சிக்கு பலவீனமாக இருக்கும். காங்கிரஸ் நம்மை பலவீனப்படுத்தி விடும், பொது எதிரி காங்கிரஸ். அப்போ எம்ஜிஆர் உண்மையாகவே வெள்ளந்தி என்ன பண்ணுறாரு, சார்பு மன்றத்தை கலைச்சிருன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு மேடையில் அறிவிக்கிறார். சைதையை போன்ற பல பேருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் அதை கேஷுவலாக சொல்லிவிட்டு எம்ஜிஆர் கிளம்புற காருக்கு வராரு, ஓடி போய் சைதை சொல்கிறாரு. அப்போ வந்து துரைசாமி தான், தலைவரை தப்பு பண்ணிட்டீங்க. திரும்பி பார்க்குறாரு, ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டு சாதாரண ஒரு தொண்டை சொல்கிறானே அப்படின்னு. என்ன, இந்த சார்பு மன்றங்கள் தான் நம்முடைய உயிர் நாடி, எம்ஜிஆர் மன்றத்தின் உயிர் நாடி. இதை கலைச்சிட்டிங்கன்னா அவன்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான். உன்னை வீட்டுக்கு போய் சில மூத்த தலைவர்கள்ட்ட கேட்குற, ஆமாம் உண்மை அப்படி தான் நடக்கும். எம்ஜிஆர் மன்றம் இருக்கக்கூடாது, எம்ஜிஆர் மன்றத்தை கலைச்சிடணும். எம்ஜிஆர் மன்றம் யாரும் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, எம்ஜிஆர் மன்றம் யாரும் கவுன்சில் ஆகிடக்கூடாது, ஒன்றியம் நகரம் பதவிக்கு வந்துடக்கூடாது, இதை பார்த்துக்குங்க அப்படின்னு கட்சி தலைமை கட்டளையிட்டு இருக்குது.
இது புரியாமல் நீங்கள் கலைச்சிட்டீங்க. இதுதான் இதுக்கு முன்னுரை எழுதியவர் சையது துரைசாமி. அப்போது கருணாநிதி ஒரு மேடையில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, திமுக வேறு எம்ஜிஆர் மன்றம் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அது ஒரு அதிகாரமாக இது ஒரு அதிகாரமாக இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணுங்கிறது தான் நான் கலைக்க சொன்னேன், எம்ஜிஆர் மன்றத்தை கலைக்க சொன்னேன். சில பேருக்கு சித்தம் கலங்கி மூளை குழம்பி போச்சு, எலுமிச்சக்காய் வாங்கி நல்லா தேய்ச்சி குளிங்க. கருணாநிதி பகிரங்கமாக சொல்கிறார். சித்தம் கலைஞர்களுக்கு எலுமிச்சை பழம் தான் நோய் தீர்க்கும் மருந்து அப்படிங்கிறாரு. அப்போது எம்ஜிஆர் தொண்டை பூரா சித்தம் கலங்கி போனவனா? இப்படி ஒரு கேள்வி வருது. இவர் என்ன பண்ணுறாரு, கருணாநிதி முதலமைச்சர் மேடையில் ஒரு எலுமிச்சங்காய் மாலையோட மேடைக்கு போகிறார். யார்? சையது துரைசாமி. அப்போ இளைஞன், அதாவது 70களில் 70னா 30 54 வருஷத்துக்கு முந்தி. இப்போ அவர் 70 ஆகி போச்சு. 54 ஒரு 20 வயசில் போகிறார். போய் சித்தம் கலைஞர்களுக்காக எலுமிச்சங்காய் மாலைன்னு கருணாநிதி போட போகிறார். முதலமைச்சர் இருக்கும்போது என்ன நடக்கும்? மேடையில் தாக்கப்படுகிறார். நீங்கள் கடுமையான சண்டை அடித்து நீங்கள் துவைச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுறான். அதுதான் அதிமுகன்ற கட்சி உருவாவதற்கு எம்ஜிஆரை சிந்திக்க வைத்த நாள். எம்ஜிஆர் பார்த்தாரு, நம்ம தொண்டை தாக்கப்பட்டிருக்கான், நமக்காக குரல் கொடுத்தவன் நம்முடைய தொண்டை தாக்கப்படுறான். இதே நேரத்தில் முசிறி புத்த அகில இந்திய எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர் அவரும் தாக்கப்படுறார். அப்போது இவ்வளவு நாள் எம்ஜிஆர் ரசிகர்கள் திமுகவில் மாற்றான்தாய் மனப்பான்மையில் தான் திமுக நம்மை நடத்தி கொண்டிருந்தது. இது இப்போ வெளியே வந்துருச்சு. அதனால் இனிமேல் திமுகவோடு சேர்ந்து பயணிக்க முடியாது, அதிமுக கட்சி ஆரம்பித்து ஆகணுங்கிற முடிவுக்கு வந்தது அந்த சைதியாருடைய எலுமிச்சங்காய் மாலை சண்டை சொன்னது தான். இதுதான் அதிமுக உருவாவதற்கான தொடக்க புள்ளியாக இருந்தது. இதுதான் நீங்கள் சைதியாரை தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களை உயிர் ஊட்டிய நிகழ்ச்சி அதுதான். இதுதான் இவருடைய அரசியல் இன்றி. நீங்கள் சைதாப்பேட்டையில் இப்போ அவர் அனைத்து கட்சிக்குமான தலைவர். திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் யார் எந்த நேரத்தில் உதவி கேட்டாலும் கதவை திறந்தே இருக்கக்கூடிய வீடு சைதியாருடைய வீடு. அதனால தான் அங்கே சைதியில் அவர் சைதை துரைசாமின்னு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எம்ஜிஆர் காலத்தில், ஆரம்பி காலத்தில் மிகுந்த செல்வாக்கு, மேயர். இதை விட நீங்கள் மிகப்பெரிய இயற்கை ஆர்வலர். நீங்கள் வீட்டுக்கு யார் போனாலும் நீங்கள் இயற்கை உணவு தான், கம்பு, கேழ்வரகு, ராகி சாப்பிடணுன்னு ஆலோசனை கொடுப்பார். அவரே அந்த உணவு தான் அவரை சந்திக்க போகிறவங்களுக்கு கொடுப்பார். இதுதான் வெற்றி துரைசாமியும் ஒரு மனிதாபிமானியாக மாற்றியது. அவர் திரைத்துறையில் இருக்காரா? அதாவது அவருக்கு என்றாவது ஒரு நாள் ஒரு படம் எடுக்கிறார். திரைப்படத்து மீது ரொம்ப அளவு கடந்த ஆர்வம். அஜித்துடைய நண்பர். அஜித் யாருடையும் பழக மாட்டார். அஜித்துக்கு ஒரு நெருங்கிய நண்பர். 2 பேருமே உலக சுற்றுப்பயணத்துக்கு போயிடுவாங்க. இயற்கை ஆர்வலர்கள், சாகச விரும்பிகள். நீங்கள் அஜித் மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஓட்டுவார். அது அவருக்கான ஆர்வம். இதே ஆர்வம் தான் இவருடைய உயிரை பறிப்பதற்கும் காரணமாக அமைந்தது. ஏன்னா அங்கு சீதோசனம் இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய இடம். எப்போ வேணாலும் மாறும், எப்போ வேணாலும் மழை பெய்யும். நீங்கள் மேக வெடிப்பு நடக்கும் அங்கே. நீங்கள் குற்ற மழை. இப்போ நீங்கள் இமாச்சல் பிரதேசம் எப்போ கிளைமேட் மாறும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ குளிர் அடிக்கும், எப்போ பனிச்சறுக்கு வரும். இதெல்லாம் அழகான மழை, அழகான பிரதேசம், ஆனால் ஆபத்தான பிரதேசம். நீங்கள் அவருடைய உடலை மீட்டு எடுப்பதற்கு உயிரோடு இருப்பார் கடைசி வரைக்கும் நம்பப்பட்டது. ஏன்னா ஆதிவாசி மக்கள் கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்த்து பாதுகாப்பாக வச்சுருப்பான். அதனால தான் அவர் 1 கோடி ரூபாய் அறிவிக்கிறார். என்னுடைய மகனை பாதுகாத்து கொடுத்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கிறார். அந்த சட்லஜ் நதி கரை ஓரம் ஏறக்குறைய 2 கரை ஓரமும் ஆதிவாசி மக்கள் நிரம்பி குடியிருக்காங்க. அதனால் அவர்கள் இவரை பாதுகாத்து வைத்திருக்கலாம் என்று நம்பியதனுடைய விளைவு தான் 1 கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கிறார். அதெல்லாம் பலன் இல்லை.
அப்பா மக 2 பேருமே நீங்கள் அரசியல்வாதியாக அதிமுக அரசியல்வாதியாக இருந்தாலும் நீங்கள் மனிதநேய அறக்கட்டளை மூலம்தான் அடையாளப்படுத்தப்பட்டார்களே தவிர கல்வி தந்தைன்னு எதுவும் மிகப்பெரிய லாப நோக்கோடு எந்த நிறுவனம் நடத்தலை. இவருடைய சிறப்பு இன்னொரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் மரணம். எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு இவரை கருணாநிதி ஆளை விட்டு கூப்பிடுறாரு. நீ எம்ஜிஆர் இது வரைக்கும் விசுவாசமாக இருந்தால் எம்ஜிஆர் மரணம், இனி ஜெயலலிதா ஜானகி இவர்கள் தலைமையில் கட்சி அமைய போது யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரியாது. அதனால் நீ திமுகவுக்கு வந்துடு, திமுகவுக்கு வந்துடு, திமுகவில் ஸ்டாலின் கூட ஸ்டாலின் கண்டிப்பாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய பதவிக்கு வருவார். எனக்கு பின்னாடி கட்சி ஸ்டாலினுக்கு போகும். அவருக்கு உறுதுணையார். நீ அமைச்சராக இருக்கலாம், இல்லை மேயராக இருக்கலாம், மாவட்ட செயலாளராக இருக்கலாம், எந்த பதவியும் எடுத்துக்கணும். கலைஞர் ஆளை விட்டு கூப்பிடுறாரு. கலைஞரை போய் சந்திக்கிறார். சந்தித்து சொல்கிறாரு, நான் எம்ஜிஆருடைய தொண்டனாகவே இருந்து கடைசி வரை வாழ்வதற்கு நான் விரும்புகிறேன். அதனால் நான் திமுகவுக்கு மாறுவதற்கு நான் விருப்பம் இல்லை. இல்லை, நீ அவசரப்படாத, யோசனை பண்ணி சொல்லு, உனக்கு பெரிய பதவி காத்திருக்கு, பெரிய பதவி காத்திருக்கு. நீங்கள் முதல்ல என்னுடைய மகன் ஸ்டாலினுக்கு நீ பாதுகாப்பாக இருந்து எதிர்காலத்தில் பெரிய கவசமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ நேர்மையானவன், நல்லவன், நியாயமானவன், எம்ஜிஆருடைய தொண்டை, எம்ஜிஆர்கிட்ட இருக்கிற வரை எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய விசுவாசியாக இருந்திருக்கேன். அதனால் உன்னை போன்ற தியாகம் செய்கிறவன் தான் என்னுடைய மகனை வழிநடத்தணும். வா, திமுகவுக்கு வந்துரு, என் கூட இருங்கிறார். கடைசி வரை அது மறுத்து விட்டார். அப்படி போயிருந்தால் அவர் அன்றைக்கி நீங்கள் 83-91 அமைச்சர், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இப்படியெல்லாம் பெரிய பதவிக்கு வந்திருக்கலாம். இருந்தாலும் எம்ஜிஆருடைய தொண்டன் என்பதில் தான் எனக்கு பெருமை. எம்ஜிஆருடைய சிஷியன், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவன், எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்தவன், இந்த அதிமுக உருவாவதற்கு நானும் ஒரு காரணம். இப்படியான சிறப்புகளோடு இருப்பது தான் எனக்கு சுயமரியாதை. அதனால் திமுகவில் தன்னை இணைத்து கொள்ளவில்லை. அவருக்கும் ஜெயலலிதாவுக்குமான நெருக்கம் எப்படி? இல்லை, எம்ஜிஆரோட நெருக்கமாக இருக்கார். அப்போ ஜெயலலிதா என்ன நினைக்குது, எம்ஜிஆருடைய விசுவாசிகளால் தான் நம்முடைய அமைப்பு கட்டமைக்கப்படணும்னு அந்த அம்மா விரும்புது. அதனால் நிறைய ஆலோசனைகள் கேட்பதுக்கு பழைய வரலாறுகள், சென்னை நகர அதிமுக அரசியல், திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியல், எம்ஜிஆர் எப்படி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணார், அது பூராமே நீங்கள் செய்தியாருக்கு தெரியும். அதனால் ஜெயலலிதா விரும்பி தன் அருகில் வச்சுக்கிச்சு அந்த அம்மா. நீங்கள் ஸ்டாலின் நிற்கக்கூடிய தொகுதியில் செய்தியாரை தேர்தலில் எதிர்த்து நிற்க சொல்லி அந்த அம்மா சொல்லுது. ஸ்டாலினுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே வாக்காளர் செய்தியார் தான். ஏன்னு கேட்டால் நீங்கள் சென்னை முழுக்க சைதை துரைசாமி தெரியும், எம்ஜிஆர் தொண்டருக்கு தெரியும், அதிமுக தொண்டருக்கு தெரியும். இந்த சிறப்பு தான் ஸ்டாலின் எதிர்த்து உங்களால் நின்று வெற்றி பெற முடியும். முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் நீ அது சரியான வேட்பாளர் நீங்கள் தான், தகுதியான வேட்பாளர் நீங்கள் தான். அதனால் நீங்கள் தான் அந்த தொகுதிக்கு சரியான பொறுப்பாளர். நம்ம அவரை நிறுத்து, நீங்கள் வெற்றி பெறல அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த வேட்பாளர் தேர்வு என்பது ஜெயலலிதாவுக்கு ஸ்டாலினை எதிர்க்கக்கூடியது வேறு யாரும் யோசிக்க கூட நம்மளால் முடியல. இதுதான் இன்றைக்கி செய்தியாருடைய சிறப்பு. இன்றைக்கி செய்தியாருக்கு மிகப்பெரிய சோகம், வார்த்தையால் அளவிட முடியாது, ஆறுதல் கூறிவிட முடியாது. ஏன்னா இவ்வளவு தான தர்மங்கள் மனிதநேய அறக்கட்டளை மூலம் பல அதிகாரிகள் உருவாகியிருக்காங்க. இவர்களுக்கு இப்படி ஒரு சோகமான நீங்கள் சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு, ஏன்னா அவரை தேடியதிலிருந்து நமக்கு தெரியுது. மத்திய அரசாங்கம் இராணுவத்தை இறக்குச்சு, மத்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை குழுவை அனுப்பியது, இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்துட்டாங்க, போலீஸ் கமிஷனருக்கு, சிவில் நிர்வாகத்துறை அதிகாரிகள், முதலமைச்சர் வந்து ஸ்பெயினிலிருந்தே கூப்பிட்டு இமாச்சல் முதலமைச்சரோடு பேசினார். தலைமைச் செயல் தலைமைச் செயலாளர் இமாச்சல் தலைமைச் செயலாளர் தொடர்பு கொண்டார். இப்படி அனைத்து அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டது. அமித்ஷா இதில் ஆர்வம் காட்டினார். இத்தனை அழுத்தங்களுக்கு பிறகு தான் இங்கே 4ஆம் தேதி காணாமல் போனவர் 12ஆம் தேதி 8 நாட்களில் அவருடைய உடல் மீட்கப்பட்டது. இல்லைன்னா இது மிகப்பெரிய ஆபத்தாக அவச்சொல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த நதி
நீங்கள் பாகிஸ்தான் வரை செல்லக்கூடிய நதி. அதனால் இது உண்மையாகவே ஒரு 6 கிலோமீட்டரில் கிடச்சிருக்குங்கிறாங்க. இது உண்மையாகவே அந்த வெற்றி துரைசாமியினுடைய இயற்கை நேசித்தினுடைய விளைவு. இயற்கை அவரை இந்த கொலையை செய்திருக்கிறது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.